ஜான் கிறிஸ்டோபர், ஆலிஸ் ஆகிய இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றதை நாம் அறிவோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே மணமக்களாக, அவர்களை சார்ந்த சபை போதகர்களாக, குடும்பத்தினராக, உறவினர்களாக, அன்பர்களாக, நண்பர்களாக கூடி வந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இவ்வளவு நேரமாக நம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே கூறி நாம் ஜெபித்து உங்களுக்காய் ஆயத்தம் செய்யப்பட்ட விருந்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தோடு இருப்போமாக. 128ஆம் சங்கீதம் அதில் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற கேள்வி அதில் எழும்புவதை பார்க்கிறோம். இந்த 128ஆம் சங்கீதத்தில் 6 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய 2, 3, 5, 6 ஆகிய 4 வசனங்களில் 7 விதமான ஆசீர்வாதங்களை கூறியிருக்கிறது. எனவே தான் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை சேர்த்து எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாக திருமண வீடுகளிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு சங்கீதம். இந்த ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எனவே பலவிதமான மனிதர்கள் உலகத்தில் உண்டு. இந்த வேத வசனம், இந்த சங்கீதம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டவங்க என்று சொல்ல முடியாது. குறிப்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற அல்லது கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனுடைய முதல் ஆசீர்வாதம், ஒரு கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஒரு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எனவே இந்த வார்த்தையிலே முதல் ஆசீர்வாதம், ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கிறார். கையின் பிரயாசம், அது ஒரு வேலை சிலருக்கு ஊழியமாக இருக்கும், சிலருக்கு உலக வேலையாக இருக்கும். ஒரு வேலையை கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதம், அதனுடைய 3ஆம் வசனத்தில் ஒரு மனைவி உன் வீட்டோரங்களில் என்று படிக்கிறோம். ஒரு வீட்டை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார். ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு வாடகை வீடாக இருக்கலாம். குடியிருப்பதற்கென்று ஒரு வீட்டை கொடுக்கிறார். 3வது ஆசீர்வாதம், 3ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை உன் மனைவி என்று சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். உன் மனைவி என்று. ஆகவே புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் என்ற ஒன்றை ஆண்டவர் கொடுக்கிறார். 4வது ஆசீர்வாதம், அந்த 3ஆம் வசனத்தில் ஒரு பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் என்று பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளை 4வது ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். 5வது ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்று பார்க்கிறோம். எனவே பேர பிள்ளைகளை கொடுக்கிறார். 6வது ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்தின் கடைசியிலே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இந்த பாஸ்டர் இஸ்ரவேல் தான். அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 7வது ஆசீர்வாதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். எனவே 7வது ஆசீர்வாதம் எருசலேமின் வாழ்வு, புதிய எருசலேம் அல்லது பரலோக வாழ்வு என்று சொல்லுகிற இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கூறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி. இந்த அருமையான தம்பதிகள், இந்த குடும்பம் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக என்று விளங்கி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. பொதுவாக குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு கணவன் மனைவி
ரெண்டு பேரும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பின்பு அதை குடும்பம் என்று நாம் சொல்லுகிறோம். வேத புஸ்தகத்திலே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் படிக்க முடியும். அதே நேரத்திலே நாம் இந்த வேளையிலும் கூட ஒரு விவாகம் அல்லது ஒரு கணவன் மனைவி அல்லது திருமணம் என்றெல்லாம் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். திருமணம் என்று சொல்லும் பொழுது இரு உடல் ஒன்றாக இணைவதல்ல, இரு மனம் ஒன்றாக இணைவதுதான் திருமணம் என்று சொல்வது. வேத புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய திருமணம், வெளிப்படுத்தலிலே ஆட்டுக்குட்டியானவர் மணவாட்டியும் சபைக்குரிய திருமணம், இடையிலே நடைபெறுவதுதான் உலகத்தில் நடைபெறுகின்ற இது போன்ற திருமணங்கள். ஆனால் இந்த திருமணத்தில் ஆண்டோடைய திட்டங்கள் அதிகமாக நிறைவேற வேண்டியது மிக அவசியமாகவே காணப்படுகிறது. ஒரு வேத புஸ்தகத்தை நீங்கள் படித்தால் முதல் ஒரு அழகான கணவன் மனைவி பிள்ளைகளின் அமைப்பிலே இருந்த ஒரு குடும்பம், அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இதை நாம் மூன்றையும் பார்க்கும் பொழுது அதை ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த குடும்பமானது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அதற்குள்ள எந்த பிரிவினைகளோ பிரச்சனைகளோ கருத்து வேற்றுகளோ இல்லாமல் அங்கே ஒரு தங்கு கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டு சந்தோஷமாக அமைதியாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை வேதத்தின் மூலமாக உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போலவே இந்த பூமியிலே இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு கணவன் மனைவியாக மாற்றப்பட்டிருக்கிற தம்பதிகள் மாத்திரமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற குடும்பங்களாய் மாற்றப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அதிகமாக இந்த வேத வசன புஸ்தகத்தின் வசனங்களை நன்றாக கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் என்பது இது சட்ட புஸ்தகம். ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேத புஸ்தகத்திலே 3 இடங்களில் கணவன் மனைவிக்குரிய அந்த கடமைகள் கட்டளைகளை கொடுக்கிறது. அதாவது ஒரு கணவனுடைய கடமை என்ன, ஒரு மனைவியின் கடமை என்ன என்பதை குறித்து வேதத்தில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலும் 1 பேதுரு அது 5ஆம் அதிகாரம் போன்ற அதிகாரங்களிலே இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிறவர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதில் முதலாவதாக ஒரு 3 இடங்களிலே படிக்கும் பொழுது ஒரு மனைவிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஒரு மனைவியானவள் எவ்விதமாக இருக்க வேண்டும், அதற்கு பின் புருஷன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இவைகளை நன்றாக கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவித்தார்களானால் எத்தனை சோதனை காற்றுகள் அடித்தாலும் சேதம் அடையாமல் குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு ஏராளமான குடும்பங்களும் ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாட்கள் போக போக இந்த டெய்லி கேலண்டர் மாறி அநேக குடும்பங்கள் எல்லாம் போவதை பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? டெய்லி கேலண்டர் எப்படி இருக்கும்? ஜனவரி மாதம் கவனிங்க கொஞ்சம் முன்னால் நடந்து உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இடம் இல்லாம பின்னால் வருகிறவர்கள் உட்கார வசதியாகவும் மிதிச்சுட்டு வராம எல்லாரும் கொஞ்சம் முன்னால் நகர்ந்து உடம்பு அசைக்காம கொஞ்சம் இடம் வர மாதிரி முன்னால் நகர்ந்து உட்காருங்க. எல்லாரும் அப்படியே இடத்த போடாங்க. ஆகவே இந்த வேளையிலே குடும்பமானது இவ்விதமாக நாம் ஒரு மனதோடு நின்று செயல்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அந்த வாழ்க்கை எந்நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பொதுவாக சில பிராக்டிக்கலான சில காரியங்களை பார்க்கவே, நடைமுறையான காரியங்கள். பொதுவாக தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2 பேரும் இதுவரைக்கும் இரு குடும்பத்தில் பிறந்து இரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பாயிண்டிலே வந்து நிற்கிறார்கள். அப்படி என்றால் இவர் 2 பேரும் ஒருவருக்கு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். ஒரு ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை என்று சொன்னாலே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டும் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும், 2வது விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே குடும்பங்கள் சமாதானம் பெற்று வாழ முடியும்.
அல்லேலூயா. பாருங்கள், இந்த ரெண்டு காரியங்களிலே குறைபடுகிற பொழுது வாழ்க்கையிலே அநேக வேதனைகளை, பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. முந்தின காலங்களைப் போல அல்ல. இன்றைக்கு குறிப்பாக இந்த குடும்பங்களை, அதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை பிசாசு தகர்ப்பதற்காக பல திட்டங்களை கையாளுகிறார். இதை நாம் புரிந்து கொண்டு நன்றாக இது செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கைகள் எந்நாளும் ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுது பாருங்கள், நிறைய காரியங்களை சொல்ல உண்டு. ஆனால் இப்போது அதுக்குரிய நமக்கு நேரம் இல்லாதனாலே ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது ஜான் கிறிஸ்டோவுடைய உள்ளத்திலே தனக்கு வந்திருக்கிற மனைவி என்னை காட்டிலும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணம், கற்பனை அவருக்குள்ளே உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டுமானால் இப்படி நினைப்பதை சற்று திருப்பி அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வந்திருக்கிற மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டாரானால் அந்த வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அதே போலவே அவள் இப்போ அவருடைய கற்பனை என்ன, என்னை காட்டிலும் எனக்கு வந்திருக்கிற கணவன் நல்லவனாக, நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் சொன்னது போல இதை அவளை திருப்பி சொல்ல வேண்டும். எனக்கு வந்து கிடைத்த கணவனுக்கு நான் நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாகுமானால் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு அவர்கள் விட்டுக் கொடுத்து வாழ முடியும். எனவே சில பழக்க வழக்கங்களிலே நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நன்றாக நான் கவனிக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பது என்று சொல்கிற பொழுது, உதாரணமாக கரும்பு இருக்கு பாருங்க, கரும்பு இதை எல்லா மக்களுக்கும் தெரியும். ரெண்டு விதமாக கரும்பை சாப்பிடலாம். ஒன்று கத்தியினாலே வெட்டியும் சாப்பிடலாம், பல்லால் கடித்து உரித்தும் சாப்பிடலாம். சிலர் என்ன செய்வார்கள், பல்லினாலே கடித்து அதை உரித்து சாப்பிடுவார்கள், சில கத்தியினாலே வெட்டி சாப்பிடுவார்கள். ஆனால் இதை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று ரெண்டு பேரும் பழகி இருப்பார்கள். அவன் இதை இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி அங்கே வரும்பொழுதுதான் பிரச்சனைகள் வருது. அவன் இது என்ன செய்கிறது, அதை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிற அந்த நிலைமை, அந்த எண்ணங்கள் உள்ளத்திலே வர வேண்டியது அவசியம். சில நேரத்திலே பார்த்தால் வெளியே பார்க்கும்போது பொருத்திய, அதாவது நல்ல பொருத்தமான ஜோடிகளாக இருக்கு. நடந்து போகும்போதே ஆகாஹா ஓஹோஹோன்னு தான் தெரியும். நான் ஒரு சமயத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை பொண்ணும் நானே பார்த்து அவர்களை கல்யாணம் பண்ணி வைத்து, அதை கல்யாணம் பண்ணி முடித்த உடனே பலர் வந்து எல்லாரும் அங்கே வீட்டுக்காரன் சொன்னாங்க, பாஸ்டர் தான் பார்த்து பண்ணி வச்சார், மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்தார். ரெண்டு குடும்பத்திலும் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு மாப்பிள்ளை பார்த்துடணும், இங்கே அழகான நல்ல ஜோடியை பார்த்துருக்கீங்களே அப்படின்னு. வெளியே பார்த்தால் பொருத்தமான ஜோடியா இருக்கு. அது வீட்டுக்குள்ளே பார்த்தால் பொருத்தி வைக்கப்பட்ட வெடிகளாக இருக்கு. அதற்கு எங்களுக்கு நான் சொன்ன குடும்பம் உண்மையிலேயே ரெண்டு பேரும் அந்த ஹைட், வெயிட், கலர், அவருடைய இனம், ஜனம், மொழி எல்லாமே கரெக்டா இருக்கு. பொருத்தமான ஜோடி. அதை பார்த்தோட அநேக காசு பார்த்து நல்ல ஜோடியா பார்த்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா நானும் நல்லதான் பார்த்து வைத்து பண்ணோம். இன்னைக்கு ரெண்டு சைட்ல இருக்கு. கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமா இருக்கு. ஒன்று அந்த பக்கம் இருக்குது, ஒன்று இந்த பக்கம் இருக்கு. ஆகவே பாருங்க, அதை நான் சொல்வது, வெளியே பார்த்தால் பொருத்தமான ஜோடி, வீட்டுக்குள்ளே பார்த்தால் பொருத்தி வைக்கப்பட்ட வெடிகளாகவே இருக்கு. இப்ப இதுகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இது முதல்ல நமக்கு தெரிகிறதில்லை. இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு விதமான குணாதிசயங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் இப்பொழுது திருமணத்தில் வந்த பின்பு இவர்கள் ஒருவரை விட்டு கொடுத்து தாங்கள் ஒன்று கூட இருக்க வேண்டும். சிலருக்கு தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் நம்ம ஊர்ல சொல்கிற மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு வீட்டிலே தனிமையாக ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்த காலங்கள் இந்த குணங்கள் வேறு. ஒரு குடும்பம் கணவன் மனைவி நிலைமைக்கு வந்த பிறகு அவருடைய குணங்களிலே, அவருடைய பழக்க வழக்கங்களே, நடைமுறைகளே பல மாற்றங்கள் வர வேண்டியது அவசியம். பார்த்த ரெண்டு பேருக்கும் கடந்த 16ஆம் தேதி ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது. அது வரைக்கும் சாதாரணமாக இருந்தார்கள். இந்த ஜான் கிறிஸ்டோவை ஒரு மகன் அல்லது ஒரு தம்பி, அண்ணன், சகோதரன் என்று சொல்கிற அளவில் அழைக்கப்பட்டார். டயாலிஸும் அப்படித்தான், மகள், சிஸ்டர், அக்கா, தங்கச்சின்னு அழைக்கப்பட்டார். கடந்த 16ஆம் தேதி அவர் கிடைத்த ப்ரமோஷன் என்ன? இவர் ஒரு கணவன் அல்லது புருஷன், இவள் ஒரு மனைவி என்று சொல்லுகிற அந்த ஒரு உயர்வை பார்க்கிறோம். அப்படின்னு ப்ரமோஷன் வாழ்க்கையில் அவர் ப்ரமோஷன் வர வர இவருடைய கடமைகளும் பொறுப்புகளும் வித்தியாசமாக அதிகமாக இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டியது மிக அவசியமாக
இருக்கிறது என்பதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன காரியங்கள்ல தான் பிரச்சனைகளே வருகிறது. பாருங்கள், அந்த நாம் ஒரு குடும்பத்தில் வந்த புருஷன் மனைவியுடைய சுபாவங்கள் என்ன, அவர் எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த மனைவியும் புருஷன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அப்படியே பிரச்சனை இல்லாம போகும். நிறைய வீட்டில் அவருக்கு எத்தனை வருஷம் அப்படியே தாங்கள் பழகின பழக்கத்தை விட்டே போக மாட்டார்கள். நான் பாருங்கள், திருச்சியில ஒரு கல்யாணம் நடத்த போனேன். அந்த கல்யாணம் நடத்தி பொண்ணு மாப்பிள்ளைகள்லாம் கையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதை சைன் பண்ணுகிற நேரம் வந்த பொழுது அப்போ நான் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கையெழுத்து விட்டார்கள். சாட்சியை கையெழுத்தோட வைக்கும் பொழுது இந்த மாப்பிள்ளையுடைய சைடுல ஒருத்தர் வந்தார். அவர் நம்ம எங்களை பதவியக்காரர். அவருடைய கையில நான் என்ன செய்தேன்னா இந்த ஒரு பெண்ணை எடுத்து அவருடைய கையில கொடுத்தேன். உங்க சைன் போடுங்க அப்படின்னு. இதை பெண்ணை வைத்துட்டு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கெல்லாம் சுத்திட்டே இன்னைக்கு பார்த்துட்டே நிற்கிறேன். அவ ஒரு சைன் சும்மா எப்படி போட்டு அவ்வளவுதான் பண்ணணும். ஆனா அவரால் பண்ண முடியல. இவருடைய அந்த பார்வையெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு முழிக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சவொன்னு நான் கேட்கிறேன். நான் அந்த பெண்ணுடைய அதை மூடி வேப்பட்டு கீழே வச்சுட்டு பெண்ணை மட்டும் கொடுது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்கிறேன், பிரதர் பெண்ணை மூடி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. ஏன்னா இவங்க பார்வையை பார்த்தா எனக்கு புரியுது. ஆமா பாஸ்டர் அப்படின்னு. அதை பெண்ணு மூடி எடுத்து அப்படி பின்னால சொருகி பறக்கிறோம். அவருக்கு என்ன செய்து அவங்க கையெழுத்தும் போட முடியும். இப்போ என்னுடைய பழக்கம் பெண்ணுக்கு பின்னால மூடிய சொல்லணும் எழுதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல தெரியும். நான் எடுத்து கீழே வச்சுதான் எழுதிய ஒரு பழக்கம். அவ இவருக்கிற செய்யணும் அந்த ஒரு சின்ன ஒரு சைன் போடுறதுக்கு அவர் அந்த இப்படியே பெண்ணு மூடிய பின்னால சொருகி எழுதி பழகினவருக்கு ஒரு சின்ன ஒரு சைன் போடுறதுக்கு அவரால் முடியல. பாருங்க, இது அப்படியே பழக்க தோஷம். அதனால இது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. ஆனாலும் என்ன செய்யணும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த காரியங்களை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டியது மிக அவசியமாகவே இருக்கிறது. சிலருக்கு பார்த்த ஒரு சமயத்துல ஒரு பஸ் கண்டக்டர் என்ன செய்யறாங்க, வீட்டுல அதை செயல் உட்கார்ந்து லெட்டர் அந்த முத்திர காலம் எல்லாம் போனோ சரியில்லையே, ஸோ எதுக்கிட்டா இல்லைன்னு லெட்டர் எழுதும். ஒரு லெட்டர் எழுதிட்டே இருக்கிறார். அப்ப அது எல்லாம் அப்படி கோணையா இங்கே ஆரம்பிச்சு எப்படி போகுது, அப்படியே கோணையா எழுதிட்டே இருக்கிறார். இந்த மனைவி பின்னால அது என்னங்க லெட்டர் எழுதுங்க, எல்லாம் அப்படியே கோணையா கிராஸா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நேரம் எழுதுங்களா அப்படின்னு மறுபடியும் எழுதுனா அது அப்படி கோணையா தான் போகுது. அப்போ மனைவியை பார்த்து சொன்னார், நீ ஒரு காரியம் செய், நான் உட்கார்ந்து சேரை கொஞ்சம் நீ ஆட்டிக்கிட்டே இரு, நான் எழுதுறேன். உடனே மனைவியை அந்த சேரை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தேன். எழுதுனா ஸ்ட்ரைட் கரெக்டா நேரம் போகுது, கோணம் இல்லை. ஏன்னா ஆடுற பஸ்ல எழுதி பழகிற கண்டக்டருக்கு ஆடாத செயலை உட்காந்து எழுத முடியல. இது பழக்கங்க. ஏன்னா இது எப்பவுமே நான் ஆடுற பஸ்ல முன்னாடி எழுதி பழகினார். இப்போ ஆடாத செயலை உட்கார்ந்து ஒரு லைன் கூட ஸ்ட்ரைட் எழுத முடியல. இது போல நிறைய காரியங்கள், இது போல குடும்பங்களே வருகிற பிரச்சனைகள். ஆகவே எப்போதுமே இதெல்லாம் ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு ஒரு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நன்றாக சந்தோஷமாக சும்மா அன்பா இருக்கணும் பண்பா இருக்கணும் சொல்றோம். ஆனால் அந்த நடைமுறையிலே கொண்டு வராத வரைக்கும் அது வாழ்க்கை வெற்றிகரமாக மாற முடிவதில்லை. எனவே புருஷனுக்கு செய்வத மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த பிள்ளைகள் வேதத்தை தெரிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு மனைவியை எல்லா விதத்தில் சந்தோஷப்படுத்த வேண்டும். அது ஒரு புருஷனுடைய கடமை. எல்லா ஏன்னா இப்ப இந்த பெண் மனைவி என்ன செய்யறாங்க, பெற்றோர் இந்த ஜான் கிறிஸ்டோபர் கையில பிடித்து கொடுத்து விட்டாங்க 16ஆம் தேதி. அது முதல் ஆளினால் எல்லாமே இந்த ஜான் கிறிஸ்டோபர் தான். தாயாக, தகப்பனாக, கணவனாக, நண்பனாக, சகோதரனாக எல்லாவற்றுக்கும் அந்த புருஷனை தான் நம்பி இருக்கிறது. இவன் பிறந்த வீட்டிலிருந்து பூந்த வீட்டுக்குள்ள போயிட்டாள். இனி எல்லாமே இந்த ஜான் கிறிஸ்டோபர் தான் இவளை சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவன் அப்படித்தான் சொல்லுகிறது, வாகனத்திலே கட்டிய மனைவியை சந்தோஷப்படுத்துவானாக கூட இருந்தது சொல்லி. ஆகவே இதை செய்யும் பொழுது அவருடைய ஏன்னா எப்போதே பெண்ணுடைய இருதயம் அந்த அன்புக்காகவே புருஷனுடைய அந்த அன்புக்காக இயங்கிக் கொண்டே இருக்கும். சும்மா பாருங்க, ஒரு சின்ன ஒரு பிளவுஸ் துணி வாங்கி கொண்டு கொடுத்துட்டா அன்னைக்கு அவளுக்கு சிரிக்க 32 வயது நெருங்கிய சிரிச்சு அவங்களுக்கு என்ன வேணுங்க என்ன வேணும் கேட்டு கொடுப்போம் இல்லையே. இந்த பெண்ணு இல்லை, எல்லா பெண்களும் அப்படிதான். அன்னைக்கு சும்மா ஒரு அதிரசம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டா ஒரு நல்ல எங்கேருந்து வாங்குறீங்க, ஆனா என்ன சொன்னாலும் கேட்பான். விழுந்து என்ன செய்வான், சும்மாவே வந்து இவர் கடையில போய் தின்னுக்கிட்டு வந்துட்டு கையும் அப்படியே துடைச்சிட்டு வந்து முடிஞ்சு சீரியஸா வச்சுனா அதுவும் அப்படியே அந்த பக்கமா திரும்பி நிற்கும். அப்போ இதெல்லாம் பாருங்க, அவர் சந்தோஷப்பட்டு சின்ன காரியத்துல நம்மை சந்தோஷப்படுத்தி அந்த குடும்பங்களை வாழ வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அதே போலவே
என்ன செய்கிறது? இந்த ஒரு மனைவியும் தன் புருஷனை நல்ல கனம் பண்ண வேண்டும். வேதத்திலே பயபக்தியோடு கூடிய நல்லடத்தையினாலே புருஷனை கனம் பண்ண வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்வார்களே. கர்த்தர் நம்ம தந்த ஒரு புருஷன் நல்ல மனைவியை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சில இன்னைக்கு வெளிப்படையா நல்ல கல்யாணம் எல்லாம் பார்த்து பண்றாங்க, ஆனா மனதளவிலே உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. வேதத்திலே நீ படித்தால் ஒரு வசனத்தை வாசித்து நான் வார்த்தை சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விதமாக வேதம் சொல்கிறது. ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பாருங்க. இப்போ நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டோம், கையை பிடிச்சிட்டோம் மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் முக்கியம். அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருப்போம். 6 மாசம் 1 வருஷம் தாண்டி ஒரு குழந்தை பெற்று கொஞ்சம் இந்த ஸ்டைல் எல்லாம் மாறின பிறகும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய வீட்டுல பாருங்க, ஆசை 60, மோகம் 30, 90 நாள். அதுக்கு பிறகெல்லாம் அந்த ஏற்றுக்கொள்கிற தன்மைகள் வித்தியாசப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் எந்த நேரத்திலும் கடைசி வரைக்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம், இது கத்த தந்த மனைவி, கத்த தந்த புருஷன் என்று எல்லா நிலையிலும் அவளை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார். நம்மிடத்துல எத்தனையோ குறைகள் உண்டு, எத்தனையோ பாவங்கள் செய்தோம், எத்தனையோ தப்பு செய்தோம். ஆனால் அதெல்லாத்தையும் கத்த மாறாமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதே போலவே எந்த புருஷனை எந்த மனைவி எல்லாம் 100% கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு புருஷன் எதிர்பார்க்கிற மாதிரி மனைவி இருக்க முடியாது, மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி புருஷன் இருக்க முடியாது. குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அதை நாள் போக போக நாம் ஜெபித்து புத்தி சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டுமே தவிர கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தக் கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் நேசித்து நாம் அந்த நல்ல நிலைமையிலே உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அதனுடைய 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு. இந்த வசனத்தில் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு, 2வது கடைசியிலே ஒரே வாயினாலே, ஒரு கணவன் மனைவி 2 பேர் என்று சொல்லும் போது அங்கே நாம் ஒரே சரீரம், கல்யாணத்தன்னைக்கு சொல்லி இருப்பார்கள், இவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், இனி இருவராயிராமல் ஒரே மாம்சம் ஒரே சரீரம் அப்படியெல்லாம் சொல்லி விட்டார்கள். அப்போ ஒரே சரீரத்தும் என்று சொல்லும் போது அங்கே வேதம் சொல்லும் ஒன் மைண்ட், ஒன் மவுத், ஒரு மனம், ஒரு வாய். இதுதான் அவர்கள் இருக்க வேண்டியது. ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கும் என்றால் இது இந்த குடும்பங்கள் எத்தனை காலம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த கவனியங்கள், இந்த ஒன் மைண்ட், ஒரு மனம் அல்ல ஒரு வாய் என்று சொல்லும் பொழுது இப்ப 2 பேருக்கு, இந்த கணவன் மனைவிக்கு 2 வாய் தான் இருக்கிறது. ஆனா மனதளவில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எதை சொன்னாலும் எதை பேசினாலும் ஒரே காரியத்தை ஒருவர் சொன்னால் அதை ஆமோதிக்கிறார்கள், அதை ஒன்று சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் ஒரே ஒன் மவுத். ஒரு சமயத்துல ஒரே சரீரம் என்று சொல்லி ஒரு பஸ்ல ஒரு புது கல்யாணம் முடிஞ்ச புருஷன் மனைவியும் பஸ் ஏறினான். அப்போ புருஷன் பின்னால உட்கார்ந்து இருந்தார், மனைவி லேடி சீட்ல முன்னால உட்கார்ந்து இருந்தார். மனைவி கிட்ட டிக்கெட் கண்டக்டர் முன்னால் எடுத்து வரும் பொழுது டிக்கெட் கேட்ட வீட்டுக்காரர் பின்னால இருக்கிறார் அப்படின்னா, அவன் வீட்டுக்காரர் ஒரு டிக்கெட் தான் எடுத்தார். அப்போ கடைசியில கண்டக்டர் கேட்டார், அவர் ஒரு டிக்கெட் தான் எடுத்து, நீங்க ஒரு டிக்கெட் எடுக்கல, ஒன்று வாங்கணும். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீங்க ஒரே சரீரம், நீங்க 20 இல்ல ஒருவர் என்று சொல்லிதான் விட்டாங்க, அதனால ஒரே டிக்கெட் வாங்க அப்படின்னு. கடைசியில் 500 ரூபாய் ஃபைன் கட்டி இறங்கி போனாங்க. அப்போ ஒன்று சொன்ன உடனே அப்ப என்ன செய்யுது, அந்த மனநிலையிலே ஒன்று பார்க்கல. ஒரு கிராமத்தான ஒரு சமயத்துல ஒருத்தர் கேட்டாராம், ஒன்று சேர்ந்தா எத்தனை? கவனிங்க, அது படிப்பறிவு தெரியாது. அப்படி கேட்டா 1+1, அது ஒன்று சேர்ந்தா எத்தனை? அவனுக்கு 2ன்னு சொல்ல தெரியல. அவன் சொன்னானா ஒரு பெரிய ஒன்று அப்படின்னா. அப்படின்னு பாருங்க, இப்படி ஒரு ஒன்று, அது கீழே இன்னொரு ஒன்று, அவன் ஒன்றும் சேர்ந்தார். அவங்களுக்கு மேல ஒரு ஒன்று, அது கீழே ஒரு ஒன்று. அவன் சொன்ன ஒன்று சேர்ந்த பெரிய ஒன்று அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய சத்தியம் தான், உண்மை அது. அப்படிதான் ஒன்று சேரும் பொழுது
அது ரெண்டு என்று சொல்ல ஒன்று இருந்தாலும் அதனுடைய அதனுடைய இன்னொரு சத்தியம் அது பெரிய ஒன்றாக மாறுகிறது. அது எவ்வளவு பெரிய பலமாக இருக்கிறது. அதே போல கணவன் மனைவி சொல்லுகிறவர்கள் ஒன்றாக நின்று நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் கரத்தை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்களை பார்த்து கொஞ்ச நாள் போன உடனே ஆரம்பத்திலே வெளியே இருக்க தோல் அழகை எல்லாம் பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவார்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் போன பின்பு அழகெல்லாம் தோலெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலர் பண்ணி சேஞ்ச் ஆன உடனே இவளுக்கு அப்பதான் பிரச்சனையே வரும். அப்பதான் ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார்கள். உடனே சில குடும்பங்களை எல்லாம் மட்டம் தட்டி பேசுவார்கள். நான் சொல்ல நிறைய குடும்ப பிரச்சனைக்கு காரணமே குடும்பங்களை மட்டம் தட்டி பேசுகிறது. புருஷனுடைய குடும்பத்தை மனைவியும், மனைவி குடும்பத்தை புருஷன், உங்க குடும்பத்தை தெரியாதா, உங்க அப்பா அம்மா தெரியாதா, உங்க அவங்களை தெரியாதான்னு சொல்லி குடும்பங்களை மட்டம் தட்டி பேசுற குடும்பம் நிறைய வீடுகளிலே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இதனாலே நீங்கள் மாறி மாறி மட்டம் தட்டி பேசுவதனாலே தரைமட்டமாவது உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் தான் மாறி அவங்களெல்லாம் மட்டம் தட்டி பேசி கடைசி நம்ம குடும்பம், நீங்க வளர்கிற குடும்பம் தான் தரைமட்டமா போகிறது. ஆகையினாலே எப்போதுமே மட்டம் தட்டி பேச வராமல் ஒருவரை என்கரேஜ் பண்ண வேண்டும், ஒருவரை கன் பண்ண வேண்டும். ஆகையினாலே இப்ப நான் சொன்னேன், எல்லாரும் இந்த காரியத்திலே நல்லா விளங்கி மற்ற எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப இந்த ஆலிஸை இந்த ஜான் கிறிஸ்டோபர் கையிலே அவளை விவாகத்தினாலே ஒப்படைத்து விட்டார்கள். அப்ப இந்த மனைவியை அந்த புருஷன் நல்ல சந்தோஷப்படுத்தி வைக்கிறேன். சில 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஒரு சபையில நான் ஒரு கல்யாணத்தை நடத்தும் பொழுது அந்த பெண்ணுடைய தகப்பன் அந்த புருஷனுடைய கையில் கைவிடுத்து கொடுக்க நேரம் வந்த பொழுது முன்னாலே ஓடி வந்தார். அவர் ஒரு டீச்சர், அந்த பிள்ளை ஒரு டீச்சர், அந்த கல்யாணம் கொடுக்கணும் நல்ல ஒரு இன்ஜினியர், இப்படியாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆகவே அந்த புருஷன் இந்த பிள்ளை அந்த பெண்ணுடைய தகப்பன் அந்த புருஷனுடைய கையிலே கையை பிடித்து கொடுக்கும் பொழுது அப்படியே கண்டு கடகடன் கண்ணீர் பாயுது, அழுகிறார். அழுது கையை பிடித்து சொல்கிறேப்பா, என் பிள்ளை நான் இதுவரைக்கும் கண்கலகாம வைத்து பாதுகாத்தேன், என் பிள்ளை நீ இன்னும் கண்கலங்க கூடாது, அந்த ஆகரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் கடந்து பாயும். வாழ்ந்து ஒரு பெண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு ஏக்கம் இருக்கும் இல்லையா? என் பிள்ளை எப்படி நடத்துவானோ செய்வானோ என்று சொல்வது ஏக்கம் அது எல்லாருக்கும் உண்டு. ஆகவே அந்த நிலைமையில் வருகிற பொழுது கட்டுகிற கணவன் அவருடைய சந்தோஷமாய் இவளை எல்லா விதத்திலும் அவளை கண்ணீர் சிந்த வைக்காமல் அன்பு பாராட்டி குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அவளை அஞ்ச விட்டுக் கொடுத்து புத்தி சொல்லி ஜெபித்து ஆண்டவருக்கு முன்பாக நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ கற்று உதவி செய்வாராக. எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வேத வசனங்களை தியானித்து நன்றாக ஜெபித்து மேலிருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எந்த விதமான குறைபாடு வாழ்க்கையில் வரும், எப்படிதான் நாம் இருந்தாலும் அங்கே கணவன் மனைவி சில வாழ்க்கை வரும்பொழுது சில கருத்து வேற்றுமைகள் குறைபாடுகள் வரும் பொழுது ஜான் கிறிஸ்டோபர் உடனே தன்னுடைய மனைவியினுடைய கோபத்தை எல்லாம் வைத்துவிட்டு தன்னுடைய பெற்றோரிடத்திலோ அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளையோ போய் சொல்லக்கூடாது, என் மனைவி இப்படி எல்லாம் பண்றா அப்படின்ட்டு. அதுபோல இந்த மனைவியும் அப்படித்தான். அவளுக்கு புருஷன் மேல சில கோபங்கள் கஷ்டங்கள் மனவாரம் வரும் பொழுது தன்னுடைய பெற்றோரிடத்தில் ஓடி போய் இன்னைக்கெல்லாம் நடக்க என்ன செய்யறது, போன் பண்ணிடலாம். கடந்த ஒரு 2 வருஷம் இருக்கும், சென்னையில் ஒரு கணவருக்கு மனைவிக்கும் சண்டை நடக்குது. அந்த பெண் என்ன செய்ய அங்கேருந்து அதை போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு போன் பண்ணார், பாருங்க இவன் இந்த ஜேக்கப் பண்ற பாருங்க பாஸ்டர் என்று சொல்லி அங்கே சண்டை நடந்து போன் பேசுறாங்க. அங்கே நடக்க சண்டை எங்கே கேட்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட டெக்னாலஜி பெய்கிற காலத்துல இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி மனுஷனை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ தேவ சமாதானம் இருதயங்களை காத்துக்கொள்ளும். எனவே எந்த சூழலையும் குறைபாடுகள் வரும் பொழுது, பாரங்கள் வரும் பொழுது கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகள் அந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தரிடத்திலே மாத்திரம் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷத்திலே ஓடி போய் சொன்னதுனாலே பிரச்சனை சால்வாக போவதில்லை. இந்த ஒரு அனுபவத்தில் பழகினவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இந்த பிள்ளைகள் கடைசியை சொல்கிற வார்த்தை என்னவென்றால், 2 பேரும் அதிகமாக ஆரம்பத்திலிருந்தே நல்ல காலை மாலை குடும்ப ஜெபங்களை பண்ணி வேத தியானங்களை பண்ணி கற்றுக்கெடுத்த காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு கடந்து போகும் பொழுது தேவ கிருபை அவர்களை தாங்கி நடத்தும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பல வருடங்களுக்கு முன்பாக சென்னை பட்டணத்திலே
திருவொற்றியூர் என்ற ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு பலருக்கு தெரியும். அந்த இடத்துல இதுபோன்று திருமணம் முடிந்த ஒரு தம்பதிகள் ஒரு வீடு வாடகை எடுத்து குடியேறினார்கள். ஆரம்பத்திலே அந்த புருஷன் சொன்னா, நான் 2 பேரும் ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் வேலைக்கு போயிட்டு சரியா 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 9 மணிக்கு நம்ம வீட்டுல நாம் 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ண வேண்டும், குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும் என்றார்கள். எப்படி இவர்கள் உடனே அப்படி சொல்லி 3 மாதம் ஒழுங்கு அந்த குடும்ப ஜெபம் நடந்தது. 9 மணிக்கு குடும்ப ஜெபம் ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு 9:45 10 மணி வரைக்கும் பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபிப்பார்கள். அது எது வீட்டிலே ஒரு மனுஷன், தேவனை அறியாத மனிதன், அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வான், நான் வீட்டினுடைய ஒரு ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு இந்த வீட்டார் பாடுவதையும் ஜெபிப்பதையும் கேட்டுக்கொண்டே இருப்பான். அவன் ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மனுஷன். ஆனால் 3 மாதங்கள் நான் சொன்னேனே, ஆசை 60, மோகம் 30, 90. இப்படி 3 மாதம் முடிந்தது. ஒரு நாள் திடீரென்று இந்த வீட்டிலே பாடல் சத்தம் கேட்கவில்லை, ஜெப சத்தம் கேட்கவில்லை. மணி 9 ஆயிற்று, சத்தம் இல்லை. 9:30 ஆயிற்று, சத்தம் இல்லை. மணி 10 ஆயிற்று, எந்த பால் சத்தமே இல்லை. உடனே இந்த எதிர் வீட்டு மனிதன் ஓடி போய் கதவை தட்டினான். என்ன ஒரு சத்தமே காணோமே, டெய்லி சத்தம் இருக்கும் என்று போய் கதவை தட்டினான். கொஞ்ச நேரம் கதவை திறக்கவில்லை. மறுபடியும் கதவை தட்டி கொண்டே நின்றார். இந்த சகோதரன் வந்து கதவை திறந்தார். என்னங்க இப்போ வந்து கதவை தட்டுறீங்க அப்படின்னு. அவர் சொன்ன, இல்லைங்க, நான் தான் எதிர் வீட்டுல இருக்கிறேன். டெய்லி உங்க வீட்டுல 9 மணிக்கு நீங்க பாட்டு பாடி ப்ரேயர் பண்ண சத்தம் கேட்கும், நான் அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு உங்க வீட்டுல சத்தத்தை காணோமே, அதை என்ன ஆயிட்டுன்னு தெரியல, அதான் வந்தேன். அது உடனே இல்லை சொன்னா, இல்லை என்ன அப்படி என்ன நடந்தது? அவர் சொன்ன, ஏதோ எங்களுக்குள்ளே வாக்கு கருத்து வேற்றுமை வந்து வாக்குவாதம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஆகவே இன்னைக்கு நாங்கள் பாட்டு பாடவும் இல்லை, ப்ரே பண்ணவும் இல்லை, தனித்தனியா போய் அப்படின்னு நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த சகோதரன் சொன்னார், நான் ஒரு தேவனை அறியாத ஒரு இந்து மனுஷன். என் வாழ்க்கையிலே கடன் தொல்லை நிமித்தமாக என் தொழில் எல்லாம் லாஸ், கஷ்டத்தினாலே தற்கொலை பண்ண வேண்டும் என்று ஒரு நாள் தீர்மானம் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்தேன். வரும்பொழுது நீங்கள் பாடின ஒரு பாட்டின் அந்த வார்த்தைகள் என்னை அப்படியே கிடப்பு. இயேசுவே நீ பெரியவர், நீ நல்லவர் எல்லாம் இங்கே பாடிக்கொண்டே இருந்தீர்கள். அந்த வார்த்தை என் உள்ளத்தில் வந்த பொழுது, அந்த வார்த்தை என் உள்ளத்திலே வர வர எனக்குள்ளே கொஞ்சம் அமைதி உண்டாயிற்று. என்னுடைய அந்த சாக வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பித்தது. அன்றைக்கு நான் தற்கொலை பண்ணாமல் தப்பித்துக் கொண்டேன். அதற்கு பின்பு நான் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு நீங்கள் பாடுகிற பாடல் ஜெப சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன். அதற்கு பின்பு நான் தற்கொலை எண்ணத்தை மாற்றிவிட்டேன். இப்பொழுது அந்த இயேசு ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாய் நான் விசுவாசிக்க நம்ப ஆரம்பித்து விட்டேன். என் தொழிலை அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என்னுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் கொஞ்சம் முறை கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். நீங்கள் உங்களுக்காக ஒருவேளை இப்படி பாட்டு பாடி ஜெபம் பண்ணாவிட்டாலும் எங்களை போன்றவர்களுக்காகவும் நீங்கள் இதை தவறாமல் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி போனார். அப்பொழுது சொன்னார், சாரி பிரதர், இனிமே நாங்கள் அப்படியெல்லாம் ஒழுங்கா செய்வோம் என்று சொல்லி சொன்னார். பாருங்க, நாம் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து செய்வது நம்முடைய வீடுகளுக்கும் ஆசீர்வாதம், சுற்றிலும் அனைத்து மக்களுக்கும் அவைகள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆகையினாலே தொடர்ந்து இவர்கள் ஆண்டவருக்காய் ஜீவிப்பார்களாக. இப்படி வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இந்த இயேசுவை நீங்கள் அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த இயேசுவை நீங்கள் நேசியுங்கள். உங்களுக்கு இருக்கிற கடன் பாரங்கள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், தரித்திரங்கள் மாறும், குடும்பத்துக்கு சண்டைகள் மாறும். குடிகார கணவன் அந்த குடியை விட்டு மனம் திரும்புவான், நல்ல மனுஷனாக மாறிக்கொள்வான். இந்த இயேசுவை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் இன்றைக்கு வாழ்க்கை அவருடைய கரத்திலே கொடுத்து நீங்கள் கண்ணீரோடு ஒப்புக்கொண்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது கர்த்தர் இந்த குடும்பத்தையும் தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை குதூகலமாகவும் இல்லற வாழ்க்கை இனியுடன் விளங்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக என்று சொல்லி வாழ்த்தி என் வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா உதவி செய்ய எழுந்தன் என்று கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். தேவனே மக்கு ஸ்தோத்திரம், தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம்